லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். தேவாலயத்துக்கு ஜெப வீடு என்றதான பெயர் ஏற்பட்டது. முக்கியமான காரணம் என்ன? சாலோமனை கொண்டு ஆண்டவர் முதலாக தேவாலயத்தை கட்டினார் எருசலேமில். அது மிகவும் விசேஷமாக இருந்தது. அது பிறகு இப்ப அது இல்லாமலே போனது. ஆண்டவர் இருந்த சமயத்தில் இருந்தது. அது சாலோமன் முதலாக கட்டினதான அந்த விசேஷமான நிலைமையோடு அல்ல. பிறகு பெரிய ஏறுவது கொஞ்சம் வேலைகள் எல்லாம் செய்து புதுப்பித்து அவ்விதமாக காணப்பட்டது. அதற்கு முன்னதாக எஸ்ரா, நெகேமியா என்பவர்கள் அந்த ஆலயத்தை புதுப்பித்திருந்தார்கள். இரண்டாம் முறையாக சாலோமனை கட்டின பிறகு சரியான ஒரு புதுப்பிப்பு நடந்தது. எஸ்ரா, நெகேமியா காலத்தில் நடந்தது. அதற்கு அப்புறமாக பெரிய ஏரோது புதுப்பித்து பல காரியங்களை செய்தான். அதற்கு பிறகு இப்பொழுது அது இல்லாமலே ஆகிவிட்டது. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தை விட்டு போன பிறகு ஒரு 40 வருஷத்துல அது ஆலயமே இல்லாமல் போனது. ஆகவே தேவாலயம், ஆலயம் என்றதான பெயர் வைக்க அவர் விரும்பவில்லை. ஆகவே ஜெப வீடு என்றதான பெயரை அவர் வைக்க சித்தம் கொண்டார். ஜெப வீடு என்றதான பெயரை அவருடைய தேவாலயத்திற்கு அல்லது அவருடைய ஆலயத்தை வைத்துக் கொண்டார். லேலுயா ஸ்தோத்திரம். அவருடைய சித்தமானது என்ன? முன்னால் இருந்த மகிமையான தேவாலயம் இப்பொழுது இல்லாமல் போனது. இல்லாமல் போவதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த ஆலயம் எவ்வளவு மகிமையாய் கட்டப்பட்டது. அது பிறகு இல்லாமல் போறதெல்லாம் ஆண்டவர் தெரிந்ததுதான். ஆகவே தேவாலயம், தேவாலயம் என்றதான பெயரை வைத்துக் கொள்வதை பார்க்கலும் ஜெப வீடு என்றதான பெயரை வைத்துக் கொள்வது அவருக்கு விருப்பமாயிருந்தது. ஆகவேதான் ஏசாயா கொண்டு என்ன பேசி அறிவித்தார்? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். நான் என்னுடைய ஜனங்களை என்னுடைய பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து என்னுடைய ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். லேலுயா ஸ்தோத்திரம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். தேவாலயம் என்று இனி சொல்லப்படாமல் ஜெப வீடு என்று, நான் தங்கும் வீடு, நான் தங்கும் வாசஸ்தலம் அல்ல நான் தங்கும் ஆலயம், இனி ஜெப வீடு என்றதான பெயர் வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். சின்ன காரியத்தை அவர் இந்த உலகத்தில் வந்த போது தெளிவாக ஜனங்களுக்கு அறிவிக்கவும் செய்தார். ஆகவே ஜெப வீடு என்றதான பெயர் ஆண்டவருடைய சித்தத்தின்படியான பெயரே தவிர சித்தத்துக்கு மாறானதல்ல. ஆண்டவர் வைத்ததான பெயரே தவிர வேற அல்ல. ஆகவே ஜெப வீடு நம்ம ஜெப வீடு என்று பெயர். ஜெப வீடு ஆண்டவர் தங்குறதான வீடு, ஆண்டவர் தங்குறதான வாசஸ்தலம், அவர் வசிக்கிறதான வீடு வாசஸ்தலம் என்பதாகும். ஜெப வீடு என்றதான பெயர் தான் அவருக்கு விருப்பமானது, அவருக்கு சித்தமானது. ஆகவே ஜெப வீடு என்றதான பெயர் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெப வீடு. ஜெப வீடு என்றால் ஜெப ஆலயம், தேவாலயம். முன்னால உள்ள வார்த்தையின்படி நாம சொன்னால் ஜபாலயம் என்றும் அல்ல தேவாலயம் என்றும் சொல்லலாம். முதலாக தேவாலயம், அதுபோல ஜபாலயங்கள் எல்லாம் உண்டாயின சின்ன சின்னதாக ஆங்காங்காக. இப்பொழுது அதெல்லாம் மாறி என்ன? ஜெப வீடு. ஜெப வீடு என்றதான பெயர் அவருக்கு விருப்பமான பெயர், அவருக்கு சித்தமான பெயர். அது வைக்க காரணம் என்ன? முதலாவது சாலோமோனால் கட்டப்பட்டதான தேவாலயம் எல்லாம் அடிந்து போகும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே ஜெப வீடு என்றதான பெயரை நிலையாக அவர் வருவது வரையிலும், நம்முடைய ஆண்டவராக இயேசு வருவது வரையிலும் நிலையான ஒரு பெயரை, நிரந்தரமான ஒரு பெயரை, மாற்றமில்லாத ஒரு பெயரை அவருடைய ஆலயத்துக்கு, அவருடைய வீட்டிற்கு வைத்துக் கொள்ள சித்தம் கொண்டார். அந்த பெயர் தான் என்ன? ஜெப வீடு என்பதாகும். லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். ஜெப வீடு என்பது என்ன? அவருடைய வருகை வரையிலும் அவருடைய தேவாலயத்துக்கு அவர் வைத்திருக்கிறதான பெயராகும். எப்படி? ஆண்டவர் வருகை வரையிலும் அந்த ஜெப வீடு என்றதான பெயர் தான் வைத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆகவே ஜெப வீடு என்றதான பெயர் அவருடைய இந்த வீட்டிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய ஜனங்கள் என்ன விரும்புகிறார்? அவருடைய ஜனங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறவர். ஆண்டவர் எப்போதும்
அட ஜனங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறவர். மத்தேயு 1 21 என்ன வாசிக்கிறோம்? அவர் நாமம் என்ன, அல்ல ஒரு பெயர் என்ன? இம்மானுவேல். இம்மானுவேல், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் நம்முடைய ஜனங்களோடு இருக்கிறார், இருக்கிறவர், ஜனங்களோடு இருக்க விரும்புகிறவர், ஜனங்களோடு இருக்கிறவர் என்பது பொருளாகும். அவருடைய ஜனங்களோடு எப்பொழுதும் வாசம் பண்ண விரும்புகிறவர், தங்க விரும்புகிறவர், வாசம் பண்ணுகிறவர். அவருடைய ஜனங்களோடு அவர் வாசம் பண்ண எப்பொழுதும் விரும்புகிறவர். அவருடைய ஜனங்கள் எப்படி அவரோடு கூட வாசம் பண்ணத்தக்கவர்களாக மாற வேண்டியது அவசியம். அப்பொழுது அவர் எப்பொழுதும் அவளை விட்டு நீங்காமல் பிரியாமல் எப்பொழுதும் அவளோடு வாசம் பண்ணுவார். வாசியங்கள்